கேரள மாநிலம் வட்டப்பாறை என்ற கிராமத்தில் அனன்யா என்ற ஒரு சிறுமி ஒரு அலுமினிய பானையை தலையில் போட்டு விளையாடி கொண்டிருந்தாள். திடீரென தலை வெளியே வராமல் சிக்கி கொண்டது. அனன்யா அழுது கதறினாள். மக்கள் பெருங்கூட்டமாக கூடி மிகவும் சிரமப்பட்டு அவள் தலையை விடுவித்தனர். தன் இயல்பு நிலைக்கு வர அதிக நேரமாயிற்று. செய்தித்தாள்களில் இப்படி எத்தனையோ செய்திகளை காண்கிறோம். ஆழ்துளை கிணறுகளில் விழுந்த ஒரு சிலர் மட்டுமே காப்பாற்றப்படுகின்றனர். இப்படி அறியாமையால் ஆபத்தை வரவழைத்துக் கொள்கிறவர்கள் அநேகர். நமக்கு கிருபையாக ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள, அவரோடு ஒன்றித்து வாழ ஒவ்வொரு நாளும் தருணங்கள் கொடுக்கப்படுகின்றன. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் நாமும் கண்ணீர் விட ஏதுவாகும். ஏசாயா 60:22. கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஐசையா 60:22. When the time is right, I the Lord will make it happen. One song. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடு கண்ணீர் விடுவாயே. ஞாலத்தில் பரன் உன்னை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவாய். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடு கண்ணீர் விடுவாயே. ஞாலத்தில் பரன் உன்னை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவார். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடு கண்ணீர் விடுவாயே. ஞாலத்தில் பரன் உன்னை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவாய். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடு கண்ணீர் விடுவாயே. ஞாலத்தில் பரன் உன்னை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவார். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடு கண்ணீர் விடுவாயே. ஞாலத்தில் பரன் உன்னை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவாய். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடு கண்ணீர் விடுவாயே. ஞாலத்தில் பரன் உன்னை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவார். ஞாலத்தில் பரன் உன்னை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவார். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நானும் தகப்பனை என்னை உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். காலத்தின் அருமையை அறிந்து வாழ கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென்.